வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு அப்டேட். அதாவது ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் டி வந்து பார்த்திங்கன்னா, அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2/3/2026 சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இந்த தேதி கிடையாது. இப்போதைக்கு இந்த தேதியை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கான டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், ஸோ இதில் மற்ற தேதிகள் ஏற்கனவே முக்கியமான தேதிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்ளிகேஷன்ஸில் அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கும்போதே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மாறுறதுனால மற்ற தேதிகள் இந்த கரெக்ஷன் விண்டோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குதுல்ல. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2/3/2026 இல்லாமல் இப்போ 9/3/2026 வரைக்கும் ஓகேவா. ஸோ இந்த மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகே. எஸ். ஏன் இந்த மாதிரினா இப்போதைக்கு வந்து லாஸ்ட் 1 வீக்காகவே இந்த சர்வர் இஷ்யூ வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்டில் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் இப்போ வந்து வெறுமனே ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து நீங்கள் 9/3/2026 வரைக்கும் தான் சப்மிட் கொடுக்க முடியும். அதே இது நிறைய பேருக்கு இந்த பேமெண்ட் இஷ்யூ இருக்குது. அதாவது ஃபீ கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் 250யும் மற்றவங்க வந்து 500 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவுமே நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த ஆன்லைன் ஃபீ கட்டுற பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 4/3/2025 சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ 11/3/2026 ஓகே. ஸோ ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஓகே. ஸோ 9ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் சப்மிட் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். அதே இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போயே நீங்கள் ஃபீ கட்டான பிரச்சனை இல்லை. சில பேர் வந்து ஃபீ கட்டுறதுல அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிறதுல சக்ஸஸ் வர்றதுலேயே கொஞ்சம் டிலே இருக்கலாம். ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா 2 நாட்கள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 11/3/2026 வரைக்கும் வந்து நீங்கள் இந்த ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து கட்டிக்கிற முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டே அண்ட் டைம் மாடிஃபிகேஷன் நான் சொன்னீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ அதாவது இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸு சில தவறுகள்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுகளை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணுறதுக்கு வந்து இந்த டேட் அண்ட் டைம் இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 5/3/2014 வரைக்கும் ஏற்கனவே ப்ரீவியஸ் டைம் சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மார்ச் 12ஆம் ஸ்டார்ட் பண்ணி 21/3/2026 வரைக்கும் வந்து டைம் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ மார்ச் 12 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 21 வரைக்கும் வந்து நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் எதுவும் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, அதாவது நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவறுகள்லாம் இருக்குல்ல, ஏற்கனவே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறத ஏற்கனவே தெரியாமல் பண்ண தப்புகள் மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்னமும் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து போடலை, அதாவது ஃபில் பண்ணலை அப்படின்னா இனிமேல் பண்ண தான் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பேஜஸாக நம்ம வந்து இப்போ தான் சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ப்ரிவியூ பார்த்துக்கிறது, நம்மளாக ப்ரிவியூ பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபைனலாக கடைசியாக ப்ரிவியூ பார்த்துட்டு சப்மிட் கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாமல் இந்த கரெக்ஷன் விண்டோ பயன்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஸோ ஃபைனலாக அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா டேட் எலிஜிபிள் ஸ்க்ரைப், அதாவது இந்த ஸ்க்ரைப் தேவைப்படக்கூடியவங்க இருக்காங்கல்ல, மாற்றுத்திறனிகள் இருப்பாங்க, அதே மாதிரி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தாங்கள் உதவி செய்யக்கூடியதாகவும், அதே மாதிரி எக்ஸாமில் வந்து ஸ்க்ரைப் இருக்கக்கூடியவங்கள வந்து பரிந்துரை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்க்ரைபோட டீட்டெயிலு அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அந்த போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா 22/3/2026 26/3/2026 வரைக்கும். ஓகே. ஸோ மார்ச் 22 மார்ச் 26 வரைக்கும் தான் இந்த ஸ்க்ரைபுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஸ்க்ரைபு யாருக்கு வரவேற்க இருக்கீங்களோ அவங்களுக்கு கொடுக்க டீட்டெயில்ஸை கொடுத்து அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து மார்ச் 22 ஓப்பன் ஆகி மார்ச் 26 வரைக்கும் வந்துடும். இது
ஓப்பனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த தேதியெல்லாம் முக்கியமான ஒன்று. நான் மறுபடியும் கூட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 9/3 மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பேமெண்ட் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11/3/2026. ஓகேவா? ஸோ மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் ஃபீ கட்டாமல் இருந்து ஏற்கனவே ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு ஃபீ கட்டாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதேபோல் கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 12 ஆரம்பித்து மார்ச் 21 வரைக்கும் தான் கரெக்ஷன் விண்டோ வரைக்கும் பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோ பயன்படுத்துறதுக்கு ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் 200ம் ரெண்டாவது முறை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு வந்து 500 வரைக்கும் வந்து பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை நான் நோட்டிஃபிகேஷன்ஸில் வீடியோஸில் வந்து தெளிவாக விளக்கியிருப்பேன். ஸோ அதை வந்து எப்படி கட்டலாம், அதுக்கு எவ்வளோ ஃபீ வந்து நான் வாங்குறாங்க, யாரெல்லாம் கட்டணும் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரைப் தேவைப்படக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரைப் பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு 22/3/2026 26/3/2026 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயமா இருந்துன்னா இந்த ஒரு நோட்டீஸில் வந்துன்னா ஆர்ஆர்பி தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படக்கூடியதாக இருக்குது. வேறு எதுவும் இந்த எக்ஸாம் ரிலேட்டான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ கைஸ்.